पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சுக்கிர ஆதித்ய ராஜயோகம் என்பது சூரியனும் சுக்கிரனும் இணையும் போது உருவாகும் ஒரு யோகம்தான். ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரியன் ஆளும் கிரகமாகவும் சுக்கிரன் செல்வத்தின் கிரகமாகவும் கருதப்படுது. உதாரணமாக சூரியன் மற்றும் சுக்கிரனின் இருவரும் ஒருவருக்கொருவர் நட்பு கிரகமாக இருக்கும்போது இந்த யோகத்தின் பலன்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த இரண்டு கிரகங்களும் ஒருவருக்கொருவர் பகை கிரகமாக இருந்தால் அதன் பலன்கள் குறைவாக இருக்கலாம். உதாரணமாக சூரியன் மற்றும் சுக்கிரனின் இருவரும் ஒரே ராசியில் இணையும் போது அந்த ராசியில் உள்ளவங்களுக்கு திடீர் பணவரவு, தொழிலில் முன்னேற்றம் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி போன்றவை ஏற்படலாம். மிதுன ராசி அன்பர்களே, மிருகசீரிடம் 3 4ஆம் பாதம் புத்தி சாதுரியம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம். தைரிய வீரிய காரகன் செவ்வாயும் ஞான மோட்ச காரகன் கேதுவும் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகவும் நினைத்த வேலைகள் நடந்தேறும். இதுவரையில் உங்களுக்கு இருந்த தயக்கம், சோர்வு, பயம் உங்களை விட்டு விலகும். உங்கள் திறமையும் செல்வாக்கும் வெளிப்படும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பும் பதவியும் கிடைக்கும். எடுத்த வேலைகளை முடித்திடக்கூடிய சக்தி உண்டாகும். ஜென்மராசிக்குள்ள சூரியன் சஞ்சரிக்கிறதுனால உங்கள் செயல்களில் வேகம் இருக்கும். ஜூலை 3ஆம் தேதி வரை புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும். விரும்பிய இடத்தை வாங்குவீங்க. எதிர்பார்த்த பணம் வரும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும். வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் அடையும். பணியாளர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். என்றாலும் மேலதிகாரியின் வழிகாட்டுதலும் ஆதரவும் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். பெண்களுக்கு நீண்ட நாள் கனவுலாம் நனவாகும். விவசாயிகளுக்கு முன்னேற்றம் ஏற்படும். பணியாளர்களுக்கு நெருக்கடி விலகும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்போது கந்த சுவாமியை வழிபட்டிங்கன்னா சங்கடங்கள் அனைத்தும் நீங்குமுங்க. அடுத்தது திருவாதிரை. உறுதியுடன் செயல்பட்டு நினைத்ததை அடைந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு யோகமான மாதம்தான். குரு பார்வையுடன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து ராகுவும் சனியும் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அளிப்பாங்க. புதிய முயற்சிகளை வெற்றியாக்குவாங்க. தடைபட்டு வந்த வேலைகள் இனி வேகமாக நடந்தேறும். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும். புதிய வீடு, வாகனம் வாங்கும் கனவுலாம் நனவாகும். அலுவலக பணியின் காரணமாக சிலர் குடும்பத்தை விட்டு வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அதே நேரத்தில் குடும்பத்தின் மீது அக்கறை அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகளை ஏற்பீங்க. பண நெருக்கடி விலகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். விலகி போனவங்கெல்லாம் திரும்பி உங்களை சொந்தம் கொண்டாடுவாங்க. அவங்களுக்கு உதவிகள் செய்வீங்க. உடலில் ஏற்பட்ட பாதிப்புகள்லாம் விலக போகுது. உழைப்பாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இந்த மாதம் யோகமான மாதம்தான். பெண்களுக்கு குடும்பம், வேலையில் இருந்த நெருக்கடியெல்லாம் நீங்க போகுது. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். சுய தொழில் செய்கிறவங்க நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். பரிகாரம் காளியை வழிபட்டோம்னா வாழ்வில் வளம் உண்டாகும். அடுத்தது புனர்பூசம் 1 2 3ஆம் பாதம். அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். பிறருக்கு வழிகாட்டும் வகையில் வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நன்மையான மாதம்தான். ஞானகாரகன் குரு ராசிக்குள் சஞ்சரித்து அலைச்சலை அதிகரித்தாலும் உங்கள் வாழ்க்கையை வளமாக்குவார். இதுவரை வெறும் கனவாகவே இருந்த யாவும் இனி நனவாகும்.
பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். நீண்ட நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக தவம் இருந்தவங்களின் ஏக்கம் தீரும். திருமண வயதினருக்கு பொருத்தமான வரன் வரும். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு சனிக்கு குருவின் பார்வை உண்டாவதால் இறையருள் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் ஆதரவு உண்டாகும். புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சிலாம் வெற்றியாகும். செய்து வரும் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும். பணியில் உண்டான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். சுய தொழில் செய்து வரும் சிலர் தங்கள் தொழிலை விரிவி செய்வதற்காக வெளியூரில் போய் நீங்கள் தங்க வேண்டியது வரும். குடும்பத்திற்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி உண்டாகும். வியாபாரிகளுக்கு கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வரவேண்டிய பணம் வரும். அரசு வழியில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். உடல்நிலையில் உண்டான பாதிப்பு நீங்கும். குடும்பத்தினர் விருப்பங்களை பூர்த்தி செய்வீங்க. விவசாயம் முன்னேற்றம் அடையும். வயசானவங்களுக்கு இருந்த பாதிப்புகள் நீங்கும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது முருகனை வழிபட்டோம்னா வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும்.